சில ஆள்லாம் சர்ச்சுக்கு வர்றது பிறங்கைய கட்டிக்கிட்டே இருக்கிறது. பாடா பாடுங்க, கையா தட்டுங்க, காணிக்க போடுங்க, ஊழியம் தோ அவங்க செய்வாங்க, தசமாகம் தோ அவங்க கொடுப்பாங்க, சபையை கூட்டுறது தோ அவங்க கூட்டுவாங்க. தோத்துற ஆசீர்வாதம் அதை எனக்கு என்ன செய்யுங்க, போட்டுருங்க. போடுவாரு. அப்ப எதுலயும் ஒரு இன்வால்மெண்ட் கிடையாது. சின்ன பிள்ளைங்க ஊழியம் நடக்கும், அப்படியே எட்டி பார்க்கறது. வாலிபர் ஊழியத்தை பார்க்கறதே இல்லை. சபையில் என்ன நடக்குதுன்னு சிலருக்கு தெரியறதே இல்லை. வர உக்கார, கொட்டாய் விட, தூங்க, தண்ணியை குடிக்க, எந்திரிச்சு போய் முடிக்க, தண்ணியை குடிக்க, எந்திரிச்சு போய் முடிக்க, அப்படியே போக்குவரத்துமா இருக்க, அப்புறம் போயிட. இதுதான் சபையா? சச்ச கட்டடிக்கிற ஆளு இல்லையா? பரலோகத்தை பார்க்க முடியாது, நரகத்தை வேணா பார்க்கலாம். இந்த சச்ச கட்டடிக்கிறது. மச்சான் பத்திரிக்கை வச்சிட்டாங்க, மாமா பத்திரிக்கை வச்சிட்டாங்க, ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன். போன வாரம் எங்கே போனீங்க? ஃபங்க்ஷன். இந்த வாரம் எங்கே போனீங்க? ஃபங்க்ஷன். வாரம் ஃபங்க்ஷன். இப்படியே ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னே போய்கிட்டு இருந்தா உன் லைஃப்ல எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும். ஃபங்க்ஷனா? மச்சான் வச்ச இந்த அம்மா தூண்டு பத்திரிக்கை உனக்கு பெருசா இருக்க, இயேசுநாதர் வச்சிருக்கிறார் இவ்வளோ பெரிய பத்திரிக்கை. மச்சான் வீட்டு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை நம்பி போனா ஒரு பிரியாணி தான் கிடைக்கும், அதுவும் குழஞ்சு போயிருக்கும். ஏசுறாதங்க. ஆனா இந்த பத்திரிக்கையை நம்பி வா, கிருபை, வரம், பலன், அபிஷேகம், உயர்வு, மேன்மை, ஐஸ்வர்யம், ஞானம், மீட்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பரலோகம். அல்லேலூயாவா? மச்சான் வச்சாராம், கிளம்பி போய் பெசுக்கு 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 பெசுக்குன்னு பிரியாணி பிரியாணி. ஏன் வேற எங்கேயுமே பிரியாணி கிடைக்காதா? திங்கக்கிழமை பிரியாணி கிடைக்காதா? செவ்வாய்க்கிழமை பிரியாணி கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மச்சான்ட்ட சொல்லு, மத்தியானத்துக்கு பேர வர்றேன், காலைல அப்பாவை ஆராதிக்க போறேன், அவரை பார்க்க போறேன், என் ராஜாவை பார்க்க போறேன், ஆராதிச்சுட்டு வந்து பிரியாணி சாப்பிட்றேன். இல்ல நீ வந்தா கல்யாணத்துக்கு வந்தா தான் பிரியாணி, போங்கடா டேஸ், என் கூட இயேசு. உலகம் அவ்வளவுதாங்கும், மனுஷன் அவ்வளவுதான்பா, மச்சான் அவ்வளவுதான்பா, மருத்துவர் கூட அவ்வளவுதான் அப்படி சொல்லுவார். ஆனா இயேசுநாதர் இனிமே தான். உலகமே அவ்வளவுதாங்கும், ஆனா இயேசுநாதர் மட்டும் எல்லாமே எல்லாமே உன் வாழ்க்கையில இனிமே தான். டாக்டரு நம்ம சரீரத்தை பத்தி படிச்சவர், இயேசுநாதர் நம்ம சரீரத்தை படைச்சவர். டாக்டர் ஃபால்ட்டை சரி பண்ணுவார், இயேசுநாதர் இல்லைன்னா கூட புதுசா தருவார். சிலருக்கு டாக்டர் எனக்கு வந்து ஃபைல் போட்டு கொடுத்துருக்கிறார். ஃபைல் உனக்கு ஒரு ஃபைல் தானே கொடுத்துருக்கிறாரு, எனக்கு 3 ஃபைல் கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒரு பெருமை, 3 ஃபைல் கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா 3 மாசத்துல முடிய போகுதுன்னு அர்த்தம். ஃபைல். ஏசுனார் என்ன தெரியுமா சொல்றாரு? டாக்டரு உன்னை பத்தி ஃபைல்ல தான் எழுதியிருக்கிறாரு, நான் உன்னை பத்தி என் உள்ளங் கையில் எழுதியிருக்கேன். அவர் ஃபைல்ல, நான் உள்ளங் கையில். பேச்ச குறை.
அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. சர்ச்சில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்கன்னு தான் வந்திருப்போம். ஆனால் ரைட்டில் திரும்பினா ஒரு லொல் தொத்துறான், லெஃப்டில் திரும்பினா ஒரு வள் தொத்துறான். வள்ளு லொல்லு, லொல்லு வள்ளு, எல்லாம் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கு. நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் முறைக்கிறத பார்த்தா நீங்கள் தான் போலியா? அல்லேலூயாவா? பொறாமை, எரிச்சல், கசப்பு, சண்டை, விரோதம் எல்லாம் சர்ச்சுக்குள்ளதான். அப்படின்னு மூக்க 3 கிலோவுக்கு வீங்க வைக்கிற அக்கா சர்ச்சுக்குள்ளதான். பாட்டு பாடுனா பொறாம, காணிக்க போட்டா பொறாம, சாட்சி சொன்னா பொறாம, ஊழியம் செஞ்சா பொறாம. ஒரு நல்ல புடவை கட்டிட்டு வரக்கூடாது, புடவை கட்டிட்டு வந்திருக்கா வாரு, அப்புறம் வேட்டி சட்டையா போட்டு வர சொல்ற. புருஷன் கூட வந்தா நான் புருஷன் கூட வந்திருக்கா பாரு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட வர முடியும்? ஒரே பொறாம. பாட்டு பாடுறாளாம், பாட்டு நான்லாம் பாடினா எல்லாம் ஓடிடுவாங்க. பாட்டு பாடுனா பொறாம, கர்த்தர் பயன்படுத்திட்டா பொறாம. சர்ச்சுக்குள்ளேயும் உடனே எனக்கு சர்ச்சு வேணாம், எனக்கு இந்த பாஸ்டர் வேணாம், எனக்கு இந்த அக்கா வேணாம் அப்படின்னு நிறைய பேர் கோவிச்சுக்கிட்டு புசுக்கு 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 புசுக்குன்னு போயிடுறாங்க. கோர்க்கணும், சபையோட கரம் கோர்க்கணும், சபையின் ஊழியக்காரரோட கரம் கோர்க்கணும். அல்லையா சொல்லுங்க. நீ மட்டும் போயிட்டு வா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி சர்ச்சுக்கு நீ மட்டும் போயிட்டு வா. அப்புறம் நீங்க சர்ச்சுக்கு போற அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க, நீங்க ஆளுகளை பாரு தோத்துறான். கேவலம் 1000 ரூபாய் காசு கொடுக்குறான்னா அத்தனை பேரும் போய் நிற்க முடியுதுன்னா, பரலோகத்துக்கு நம்ம போக போற நாம நம்மளை ஆயத்தப்படுத்துகிற சபைக்கு, ஆலயத்துக்கு குடும்பமா போக வேண்டியது இல்லையா? அல்லேலூயாவா? தேவனை தேடி குடும்பமா போகணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே. பிள்ளைகளை விட்டுட்டு பெத்தவங்க மட்டும் வர்றது, பெத்தவங்க வீட்டில் இருந்துட்டு பிள்ளைகளை மட்டும் அனுப்புறது, நோ 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 நோ. சபையோட, தேவனோட, தரிசனத்தோட, ஊழியத்தோட, ஊழியக்காரரோட நீங்கள் கரம் கோர்த்து பயணிக்கும் பொழுது மட்டும்தான் நீங்க காத்திருந்த நன்மையை, உச்சிதத்தை, அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை உங்க கண்களால பார்க்க. அல்லேலூயா சொல்லுங்க. குடும்ப ஜெபமா எல்லாரையும் ஒன்று கூட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு வர்றதா எல்லாரும் ஒன்று கூடி ஆலயத்துக்கு வாங்க. அம்மா எல்லாத்துக்கும் காரணம் ஜெபம் பண்ணணுமா, பைபிள் படிக்கணுமா, எப்ப பாரு பைபிள் படி பைபிள் படி பைபிள் படி, எப்ப பாரு வாசம் போடு வாசம் போடு வாசம் போடு, சர்ச்சுக்கு வா ஜெபம் பண்ணு, இதை விட்டுரு அதை விட்டுரு அதை விட்டுரு இதை விட்டுரு அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க. அப்படின்னு ஆண்டவற்றை கர்த்தருடைய வார்த்தையை குறை சொல்றது, குத்தப்படுத்துறது, சாக்கு போக்கு சொல்றது, காரணம் சொல்றது. அறந்தோறும் சர்ச்சுக்கு வந்துடணுமா, எல்லா ஜபத்துக்கும் வந்துடணுமா, வாலிபர் கூட்டத்துக்கு வந்துடணுமா, உபவாசத்துக்கு வந்துடணுமா அப்படின்னு கேட்குறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து உன்னை நான் உசுரோட வைக்கணுமா அப்படி சொன்னார்னா எப்படி இருக்கும்? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வரணுமான்னு கேட்குறிய, பைபிள் படிக்கணுமான்னு கேட்குறிய, ஊழியம் செய்யணுமான்னு கேட்குறிய, நான் ஒன்னா உசுரோட வைக்கணுமா இன்னைக்கு ராத்திரி? அல்லேலூயாவா? ஆளுகளை பாரு. சிலர் கம்ப்ளைண்ட், பாஸ்டர் என் பிள்ளை அடங்க மாட்டுக்கு பாஸ்டர், என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டுக்கு பாஸ்டர், நான் சொன்ன என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுக்கு பாஸ்டர். கேட்காது சிஸ்டர். பலிபீடத்திலிருந்து சொல்றத நீ கேட்கிறியா? கர்த்தர் சொல்றத நாம கேட்கிறோமா? ஊழியக்காரர் மூலம் வர்ற கட்டளைக்கு நாம செவி கொடுக்கிறோமா? நாம எந்த கட்டளைக்கும் கீழ்ப்படியது இல்லை, ஊழியக்காரர் சொல்றது கீழ்ப்படியல, பைபிள் சொல்றது கீழ்ப்படியல, அப்புறம் நான் சொல்றதை மட்டும் என் புள்ள எப்படி கேட்கும்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். மனம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா மனம் திரும்புவோம். ஞானசானம் எடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னா ஞானசானம் எடுப்போம். பைபிள் படி, ஜெபம் பண்ணு, ஆலயத்துக்கு வா, என்ன நம்பு, விசுவாசி,
பாவத்தை விடு, மாறுபாடான சந்ததியை விடு, அருவருப்பை தூக்கி எறி, உபவாசம் பண்ணு, ஊழியம் செய்யு, சாட்சியா வாழு, பரிசுத்தமா இரு, காதலை விடு, இச்சையை விடு. 20க்கும் காதல் 60க்கும் காதல். என்ன அமைதி, டச்சிங் டச்சிங்கா, டச்சிங் டச்சிங்கா. ஒரு காலத்தில் 20க்கு தான் காதலை பற்றி பேசணும், இப்போ 60க்கும் காதல். எதிர் வீட்டு ஜன்னல் லைசன்ஸ் ஹோல்டர் எல்லாம். நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், நம்மளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்னு தோத்துறான். அப்போ பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள் நம்மளை என்ன செய்து பார்க்குது. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். யோசுவா 3:5 பரிசுத்தம். கையை உயர்த்தி ஆமேனா. ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா? கட்டளை. கர்த்தர் எனக்கு என்ன சொல்றார், அவர் வார்த்தை என்ன, சத்தியம் என்ன? ஹலோ, ஆமே. சில அண்ணன்மாருக்கெல்லாம் கல்யாணம் ஆனதே மறந்துடுது. நம்ம அப்பப்போ ஞாபகப்படுத்துறோம், அண்ணன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனே அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஓ ஆமாம்ல அப்படின்றாரு. சில அக்காவுக்கெல்லாம் கல்யாண வயசில் ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறதே மறந்துடுது. சொல்ல வேண்டியதாக இருக்கு, அக்கா உனக்கு கல்யாண வயசில் ஒரு புள்ள இருக்குதுக்கா, இப்போ கூட அதோட சுடிதாரை தான் நீ போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. சில சமயம் நம்மக்கிட்ட நேரடியாக சொல்லுவார், நம்ம கேட்கலன்னா பலிபீடத்திலேருந்து வரும். என்ன பேச்சக்கானா? நம்ம பாஸ்ட் சொல்லியும் கேட்கலன்னா வெளியூர்காரனை ஒருத்தனை கூப்பிட்டு வருவார். அல்ல சொல்லுங்க, அப்பா அவன் மூலமாக சொல்லுவார். அவர் நோக்கம் எப்படி ஆகிலும் அந்த இடத்துல இருந்து நம்மளை நகர்த்தணும். அல்ல சொல்லுங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை தூக்கணும். அப்படியே உக்காந்துக்கிறது தோத்திரம். நமக்கு நாமளே ஒரு வட்டத்தை போட்டு அதிலே உக்காந்துக்கிறது. எந்திரி பேசுவார். அதே பாஸ்டரே கோவப்படுற, பொறாமப்படுற, புருஷனை அடிக்கிற, சண்டை போடுற, மனைவியை கை நீட்டுற, தசவாதம் தர மாட்டேங்கிற, ஊழியம் செய்ய மாட்டேற, சாட்சி இல்லை, வாய் ரொம்ப நீளமா இருக்கு, மாற்று, மனம் திரும்பு அப்படின்னு பிரசவம் பண்ணா ஏவ போட்டு கொடுத்தா, எவ்வளோ போட்டு கொடுத்துட்டா அவ்வளோ தெரியுது. விசிட்டிங் போயிருப்பாரு, அவ சொல்லி கொடுத்துருப்பா, அதை காதில் வாங்கி நம்மளை குத்து 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 குத்து. பாஸ்டர் போன வாரம் கொடுத்த ஃப்ளைட் கிஸ்ஸை வாபஸ் வாங்குறேன். பிரசங்கம்மா பிரசங்க. சபையை மாத்திரா, பாஸ்டரை மாத்திரா. ஏன்? ரொம்ப கண்டிஷனாக பேசுறாரு, ரொம்ப கட்டளையா பேசுறாரு, எப்போ பார்த்தாலும் கட்டளையாவே பேசுறாரு. அது எனக்குன்னே பேசுறாரு. அப்புறம் உனக்குன்னு பேசாம ரோட்டில் இருக்கிறவனுக்கா பேச முடியும்? என்ன பேச்ச காணா? பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்க போற இந்த டீச்சர் எப்போ பார்த்தாலும் எனக்குன்னே தான் டீச் பண்றாங்க அப்படின்னா, அப்போ குளத்தாங்கரில் போயா டீச்சர் பாடம் எடுக்க முடியும்? பள்ளிக்கூடத்துக்கு வந்த பையலுக்கு தான் பாடம் எடுக்க முடியும். அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள இருக்கிற நமக்கு தான் சத்தியம். சத்தியம் நம்மளை உருவாக்குது, சத்தியம் நம்மளை உயிர்ப்பிக்குது. ஆசீர்வாதமா பேசுறப்ப மட்டும் ரிசீவ். இப்ப என்னையே குத்துறாருன்னா அப்ப மேட்ரு வந்துட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்கள? என்னையவே குத்துறாருன்னா அப்ப மேட்ரு என்கிட்ட இருக்கு. நம்மளை பாதிக்காத ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன கேட்போம்? யாருக்கோ போகுதுரா தோத்துறான், யாரோ இருப்பாங்க போல பின்னால, அதான் போய்கிட்டு இருக்கு, அப்படித்தானே கேட்போம். நம்மளை சுருக்குதுன்னா என்ன அர்த்தம்? மேட்ரு உள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்ப மாத்தணும்ல, மாறணும்ல. நான் அப்படியே தான் இருப்பேன், பாட்டு பாட மாட்டேன், துதிக்க மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன்,
சர்ச்சுக்கு வர மாட்டேன், எப்பயாவது ஒரு கதை வருவேன். அப்படியே வந்தாலும் கண்ணை மூடிட்டு இருப்பேன், தண்ணி எடுத்து குடிப்பேன், போக்குவரத்துமா இருப்பேன், எஞ்சி போவேன், திரும்ப வந்து உட்காருவேன். இருக்கீங்களா? லேட்டாக தான் வருவேன், ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். இப்படித்தான். நீங்கள் 1000 பிரசங்கம் பண்ணுங்க, நீங்கள் 1000 சத்தியம் சொல்லுங்கள், நான் மறந்துட மாட்டேன், நான் மாற மாட்டேன். நான் போட்டிருக்கிற வட்டத்துக்குள்ளே நான் அப்படியே தான் இருப்பேன். 10 பேரை குறை சொல்லுவேன், பாஸ்டியாவுக்கு பாம்பு வைப்பேன், தோத்துறோம், ஏதோ பிரச்சனை பண்ணுவேன், ஏதோ கலவரம் பண்ணுவேன். நான் போட்ட பிளானில் தான் நான் இருப்பேன். நான் தான், என்னை மாற்றிக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு நாசரேத்துனா நாசரேத்து தான். நான் போட்ட வட்டத்தில் அப்படியே இருப்பேன். காதல் காதல் காதலுக்குள்ளே இருப்பேன், இச்சைக்குள்ளே இருப்பேன், தோத்துறான், பொருளாசைக்குள்ளே இருப்பேன். அப்படின்னு எனக்கு பிரியமான வட்டத்துக்குள்ளேயே நான் இருப்பேன்னா அது ஸ்தோத்திரம். செத்து போயிடுவா. அல்லையிலே சொல்லுங்க. அப்பா வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்காமலே செத்து போயிடுவா. மறுக்கேயா?